வெல்கம் டு ஜேடிவி அகாடமி. இந்த வீடியோவில் 8th சிவிக்ஸ் தேர்ட் டேர்மில் இருக்கிற கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். யூனிட் நேம் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை. கொஸ்டின் நம்பர் 1, ஒவ்வொரு நாட்டின் அரசியல், சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமானது தேசிய பாதுகாப்பு. இந்திய நாட்டின் தலைவராகவும் நமது பாதுகாப்பு அமைப்பில் மிக உயர்ந்த பதவி நிலையையும் வகிப்பவர் குடியரசுத் தலைவர். இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி குடியரசுத் தலைவர். இந்தியாவில் பாதுகாப்பு படைகளின் பிரிவுகள்: இந்திய ஆயுதப்படைகள், துணை இராணுவ படைகள், மத்திய ஆயுத காவல் படைகள். நாட்டின் இராணுவ படை கடற்படை, விமானப்படை மற்றும் கடலோர காவல் படை ஆகியவற்றை உள்ளடக்கிய முதன்மை படை ஆயுதப்படை. இந்திய ஆயுதப்படைகள் எதன் கீழ் செயல்படுகிறது? பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ். துணை இராணுவ படைகள் பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ்: அஸ்ஸாம் ரைஃபிள், சிறப்பு எல்லைப்புற படை. இதுதான் துணை இராணுவ படைகள். மத்திய ஆயுத காவல் படைகள் பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ஐடிபிபி, சிஏஎஸ்எஃப் மற்றும் எஸ்எஸ்பி. இது எல்லாமே மத்திய ஆயுத காவல் படைகள். மத்திய ஆயுத காவல் படைகள் எவற்றின் கீழ் செயல்படுகிறது? மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ். இராணுவம் மற்றும் காவல்துறையுடன் இணைந்து பணியாற்றுகின்ற படைப்பிரிவு சிஏபிஎஃப், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ். இந்திய ஆயுதப்படைகளை கௌரவிப்பதற்காக இந்திய அரசால் கட்டப்பட்ட போர் நினைவு சின்னம் எங்கு உள்ளது? புதுடில்லியில் உள்ள இந்தியா கேட் அருகில் 40 ஏக்கர் பரப்பளவில். இந்திய ஆயுதப்படைகள்: இராணுவ படை, கடற்படை, விமானப்படை. உலகில் மிகப்பெரிய தன்னார்வ படைப்பிரிவு இராணுவ படை. இராணுவ படைப்பிரிவு யாரால் வழிநடத்தப்படுகிறது? ஜெனரல் என அழைக்கப்படும் 4 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட இராணுவ தளபதியால். இந்திய இராணுவ படையின் முதன்மை பணிகள்: தேசிய பாதுகாப்பு, தேசிய ஒற்றுமை, அந்நிய ஆக்கிரமிப்பிலிருந்து நாட்டை காத்தல், உள்நாட்டு அச்சுறுத்தல்கள். இராணுவம் எந்த அமைப்பு முறையை கொண்டது? ரெஜிமெண்ட். ரெஜிமெண்ட் அமைப்பு செயல்பாட்டு ரீதியாகவும் புவியியல் அடிப்படையிலும் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? 7. கடற்படையின் முதன்மை நோக்கம்: கடல் எல்லையை பாதுகாப்பது. கடற்படை யாரால் வழிநடத்தப்படுகிறது? அட்மிரல் என்று அழைக்கப்படும் 4 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட கடற்படை தளபதியால். இராணுவம் ஜெனரல் அப்படின்னு சொல்லக்கூடிய இராணுவ தளபதியால், கடற்படை அட்மிரல் அப்படின்னு அழைக்கக்கூடிய கடற்படை தளபதியால். கடற்படை எத்தனை பிரிவுகளை கொண்டது? 3 கடற்படை பிரிவுகளை. இந்திய ஆயுதப்படைகளின் வான்வெளி படை விமானப்படை. விமானப்படையின் முக்கிய பணி: இந்திய வான்வெளியை பாதுகாப்பதும் ஆயுத மோதலின் போது வான்வெளி போரை நடத்துவது. விமானப்படை யாரால் வழிநடத்தப்படுகிறது? ஏர் சீஃப் மார்ஷல் என்று அழைக்கப்படும் 4 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட விமானப்படை தளபதியால். விமானப்படை எத்தனை படைப்பிரிவுகளை கொண்டது? 7 படைப்பிரிவுகள். கடலோர காவல் படை சட்டம் 1978. இந்தியாவின் சுதந்திர ஆயுதப்படையாக இந்திய கடலோர காவல்படை எப்போது நிறுவப்பட்டது? 1978. இந்திய கடலோர காவல்படை எதன் கீழ் செயல்படுகிறது? பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ். கடலோர காவல்படையானது எவற்றுடன் ஒத்துழைத்து செயல்படுகிறது? கடற்படை, மீன்வளத்துறை, சுங்கத்துறை, மத்திய மாநில காவல்படை. இது எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து இந்த கடலோர காவல்படை செயல்படுது. ஃபீல்டு மார்ஷல் அப்படிங்கிற யாருன்னா 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட பொது அதிகாரி. இந்திய இராணுவத்தின் உயர்ந்த பதவி.
இந்திய இராணுவத்திலேயே உயர்ந்த பதவி தான் இந்த ஃபீல்டு மார்ஷல். இந்தியாவின் முதல் ஃபீல்டு மார்ஷல் ஷாம் மானக்ஷா. இந்தியாவின் இரண்டாவது ஃபீல்டு மார்ஷல் KM காரியப்பா. இந்திய விமானப்படையில் 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட மார்ஷல் பதவிக்கு உயர்வு பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி அர்ஜுன் சிங். மெட்ராஸ் ரெஜிமெண்ட். ஸோ இது வந்து இந்திய இராணுவத்தின் மிக பழமையான காலாட்படை பிரிவுகளில் ஒன்றாகும். ஸோ எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? 1758. மெட்ராஸ் ரெஜிமெண்ட் எங்கு அமைந்துள்ளது? உதகமண்டலத்தில் உள்ள வெல்லிங்டன் என்னுமிடத்தில். சீன இந்திய போர் எப்போது நடைபெற்றது? 1962. இராணுவ அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்க அதிகாரிகள் பயிற்சி பள்ளிகள் ஸோ ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் ஸ்கூல் எங்கு நிறுவப்பட்டது? சென்னை மற்றும் பூனே. அதிகாரிகள் பயிற்சி பள்ளியானது அதிகாரிகள் பயிற்சி அகாடமி ஸோ ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி என எப்போது பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? 1998 ஜனவரியில். தற்போது கேதா என்று அழைக்கப்படும் கடாரம் பகுதியை வென்றவர் முதலாம் ராஜேந்திரன். தென்கிழக்கு ஆசியாவின் கடல்சார் பகுதியான ஸ்ரீவிஜயம் மீது தன் கடற்படையெடுப்பை தொடங்கியவர் முதலாம் ராஜேந்திரன். எப்பனா கிபி 1025. உள்நாட்டு பாதுகாப்பை பராமரிக்கவும் கடலோர பகுதியை பாதுகாக்கவும் இராணுவத்திற்கு உதவுவதற்கும் பயன்படுத்தப்படும் படைகள் துணை இராணுவ படைகள். ரயில் நிலையங்கள், எண்ணெய் வயல்கள், சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் ஆகிய முக்கியமான பகுதிகளை பாதுகாக்கும் பணியை செய்வது துணை இராணுவ படைகள். அமைதி காலங்களில் சர்வதேச எல்லைகளை பாதுகாக்கும் பொறுப்பை வகிப்பது துணை இராணுவ படைகள். துணை இராணுவ படைகளின் வகைகள்: அசாம் ரைஃபிள்ஸ் சிறப்பு எல்லைப்புற படை. அசாம் ரைஃபிள்ஸ் எப்போது யாரால் உருவாக்கப்பட்டது? அசாம் பகுதியில் 1835 பிரிட்டிஷாரால் உருவாக்கப்பட்டது. கச்சார் லெவி எனப்பட்ட குடிப்படை அதாவது இராணுவ பயிற்சி பெற்ற மக்கள் குழு என்று அழைக்கப்படுவது அசாம் ரைஃபிள்ஸ். அசாம் ரைஃபிள்ஸ் தற்போது எத்தனை படை பிரிவுகள் உள்ளன? 46. அசாம் ரைஃபிள்ஸ் எதன் கீழ் செயல்படுகிறது? உள்துறை அமைச்சகத்தின் கீழ். துணை இராணுவ சிறப்பு படை என அழைக்கப்படுவது சிறப்பு எல்லைப்புற படை. சிறப்பு எல்லைப்புற படை எப்போது உருவாக்கப்பட்டது? 1962. சிறப்பு எல்லைப்புற படை எதன் கீழ் செயல்படுகிறது? இந்தியாவின் புலனாய்வு அமைப்பான ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு பிரிவின் கீழ். துணை இராணுவ படையில் இருந்த எத்தனை படைப்பிரிவுகள் மத்திய ஆயுத காவல் படையாக மறுவரையறை செய்யப்பட்டு மார்ச் 2011 முதல் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது? 5 படைப்பிரிவுகள். மத்திய ரிசர்வ் காவல் படை, இந்தோ திபெத்திய எல்லை காவல், எல்லை பாதுகாப்பு படை, மத்திய தொழிலக பாதுகாப்பு படை, சிறப்பு சேவை பணியகம். மத்திய ரிசர்வ் காவல் படையின் நோக்கம் அரசியலமைப்பின் மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காகவும் தேசிய ஒருமைப்பாட்டை காப்பதற்கும் சமூக நல்லிணக்கம் மற்றும் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கும் சட்டம் ஒழுங்கு மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பினை திறம்பட பராமரிப்பதற்கும். ஸோ இதுக்கு தான் இந்த மத்திய ரிசர்வ் காவல் படை பயன்படுது. மத்திய ரிசர்வ் காவல் படையின் ஒரு சிறப்பு பிரிவு விரைவு அதிரடி படை ஸோ ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ். அதிக உயரமான பகுதிகளில் செயல்படுவதில் சிறப்பு வாய்ந்தது இந்தோ திபெத்திய எல்லை காவல் படை. இந்தோ திபெத்திய காவல் படை எந்த பகுதிகளை காக்கிறது? இந்திய சீன எல்லையில் உள்ள லடாக் முதல் அருணாச்சல பிரதேசம் வரை. இந்தியாவின் எல்லை காவல் படை என அழைக்கப்படுவது எல்லை பாதுகாப்பு படை பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அமைதி காலங்களில் இந்திய நிலப்பகுதிகளை காப்பது மற்றும் நாடு கடந்த குற்றங்களை தடுப்பது போன்ற பணிகளை செய்வது
எல்லை பாதுகாப்பு படை. மத்திய தொழிலக பாதுகாப்பு படை எப்போது அமைக்கப்பட்டது? 1969 மார்ச் 10ஆம் நாள். மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் முக்கிய பணி அரசாங்க கட்டடங்களை பாதுகாப்பது, டெல்லி மெட்ரோ பாதுகாப்பு மற்றும் விமான நிலையங்களை பாதுகாத்தல். இந்தியா நேபாளம் மற்றும் இந்தியா பூட்டான் எல்லை பகுதிகளை பாதுகாக்கும் எல்லை ஆயுதப்படை. சிறப்பு சேவை பணியகம். ஸோ அதுக்கு இன்னொரு பேர் சாக்த்ரா சீமா பால். இந்திய காவல்துறைக்கு துணையாக பணியாற்றும் தன்னார்வ படை ஊர்காவல் படை. ஊர்காவல் படையில் சேரும் உறுப்பினர்களின் பதவி காலம் 3 முதல் 5 ஆண்டுகள். இந்திய வெளியுறவு கொள்கையின் அடிப்படை கொள்கைகள் தேசிய நலனை பாதுகாத்தல், உலக அமைதியினை அடைதல், ஆயுத குறைப்பு, காலனித்துவம், இனவெறி மற்றும் ஏகாதிபத்தியம் ஆகியவற்றை நீக்குதல், நட்பு நாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்தல், பொருளாதார வளர்ச்சி. இந்திய வெளியுறவு கொள்கையை வடிவமைப்பதில் முதன்மை சிற்பியாக இருந்தவர் நேரு. பஞ்சசீலம் என்று அழைக்கப்பட்ட அமைதிக்காக நேரு அறிவித்த 5 கொள்கைகள். ஒவ்வொரு நாட்டின் எல்லையையும் இறையாண்மையையும் பரஸ்பர மதித்தல், பரஸ்பர ஆக்கிரமிப்பின்மை, பரஸ்பர உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடாதிருத்தல், பரஸ்பர நலனுக்காக சமத்துவம் மற்றும் ஒத்துழைத்தல், அமைதியாக இணைந்திருத்தல். அணி சேராமை என்ற சொல் யாரால் உருவாக்கப்பட்டது? வி.கே. கிருஷ்ணமேனன் என்பவரால். இந்திய வெளியுறவு கொள்கையின் மிக முக்கிய அம்சமாக விளங்குவது அணி சேராமை. அணி சேராமை இயக்கத்தின் நிறுவன தலைவர்கள் இந்தியாவில் ஜவஹர்லால் நேரு, யூகோஸ்லோவியாவின் டிட்டோ, எகிப்தின் நாசர், இந்தோனேசியாவின் சுகர்னோ மற்றும் கானாவின் குவாமே நிக்ருமா. 1990ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் இனவெறி கொள்கையை முடிவுக்கு கொண்டு வந்தவர் நெல்சன் மண்டேலா. இந்தியாவோட இந்த வெளியுறவு கொள்கை அந்த உதவியால் தான் அது நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா பொதுவான நில எல்லைகளை எந்த நாடுகளுடன் பகிர்ந்து கொள்கிறது? பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாளம், சீனா, பூட்டான், வங்காளதேசம் மற்றும் மியான்மர். இந்தியா கடல் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு இலங்கை. இந்தியாவின் அண்டை நாடுகள் வடமேற்கில் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான், வடக்கில் சீனா, நேபாளம், பூட்டான், கிழக்கில் வங்காளதேசம், தூர கிழக்கில் மியான்மர், தென்கிழக்கில் இலங்கை, தென்மேற்கில் மாலத்தீவு. தென்கிழக்கு ஆசியா எங்கிருந்து ஆரம்பமாகிறது? இந்தியாவின் வடகிழக்கில் இருந்து. இந்தியாவிற்கும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுக்கும் பாலமாக அமைந்துள்ள நாடு மியான்மர். சார்க் கூட்டமைப்பில் எத்தனை நாடுகள் உள்ளன? 8. இந்தியா, வங்காளதேசம், பாகிஸ்தான், நேபாளம், பூட்டான், இலங்கை, மாலத்தீவு மற்றும் ஆப்கானிஸ்தான். வங்காளதேசம், சீனா, இந்தியா, மியான்மர் பொருளாதார, போக்குவரத்து, எரிசக்தி மற்றும் தொலைத்தொடர்பு ஆகியவற்றில் எல்லை கடந்து ஒரு செழிப்பான பொருளாதார மண்டலத்தை உருவாக்கும் கூட்டமைப்பு BCIM. ஸோ BCIM பங்களாதேஷ், சீனா, இந்தியா, மியான்மர். பிம்ஸ்டெக்கின் உறுப்பு நாடுகள் வங்காளதேசம், இந்தியா, மியான்மர், இலங்கை, தாய்லாந்து, பூட்டான் மற்றும் நேபாளம். தொழில்நுட்ப அடிப்படையில் பொருளாதார ஒத்துழைப்பு, பன்னாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு நேரடி முதலீடு ஆகியவற்றை வலுப்படுத்துவதும் மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டது பிம்ஸ்டெக். பயணிகள், சரக்கு மற்றும் எரிசக்தி மேம்பாடு ஆகியவைகளின் பரிமாற்றத்திற்கான கூட்டமைப்பு BBIN. ஸோ BBIN-இல் உள்ள நாடுகள் பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாளம். ஜனவரி 15 இராணுவ தினம். பிப்ரவரி 1 கடலோர காவல்படை தினம்.
மார்ச் 10 மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம். அக்டோபர் 7 விரைவு அதிரடி படை தினம். அக்டோபர் 8 விமானப்படை தினம். டிசம்பர் 4 கடற்படை தினம். டிசம்பர் 7 ஆயுதப்படைகள் கொடிகள் தினம்.